இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான டேஸ்டான பாயாசம்னா அது இந்த அரிசி தேங்காய் பாயாசமாகத்தான் இருக்கும். ஆடி மாதத்துக்கு உரிய சிறப்பு ரெசிபியான இந்த பாயாசத்தை மிகவும் சுவையா, சுலபமா, எளிமையா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை 2-3 தடவை சுத்தமாக தண்ணீரில் கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரம் வாக்கில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததா 250 ml கப்பால் 1 கப் அளவுக்கு இது போல் நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக தேங்காயை நறுக்கி அளந்து எடுத்திருக்கேன். இந்த தேங்காயில் இருக்கிற கருப்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு இது போல் வெண்மையாக எடுத்துக்கோங்க. தேங்காயை மிக்சி ஜார் கப்பில் சேர்த்துட்டு துளி கூட தண்ணீர் சேர்க்காம இது போல் பல்ஸ் மோடு கொடுத்து கரகரப்பா கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த பச்சரிசியில இருக்கிற தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதுல சேர்த்துக்கோங்க. கூடவே 2 முழு ஏலக்காய், அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ரொம்ப நைஸா மழமழன்னு அரைக்காம இந்த மாதிரி கொரப்பான டெக்ஸ்சர்ல அரைச்சு எடுத்துக்கணும். இது போல அரிசி தேங்காயை அரைச்சா மட்டும் தான் பாயாசத்தோட டெக்ஸ்சர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். சரி, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா பாயாசத்துக்கு வேண்டிய தித்திப்புக்கு நம்ம தேங்காய் அளந்த கப்பால 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்திருக்கேன். வெல்லத்துக்கு பதிலாக நீங்க நாட்டு சர்க்கரை சேர்க்கறதா இருந்தா கூட தாராளமா சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்க்கறதுனால முதல்ல இந்த வெல்லத்தை அடிகனமான பேன்ல சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை முதல்ல இந்த தண்ணீர்ல கரையிற மாதிரி மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். பாகெல்லாம் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ வெல்லம் நல்லா இந்த தண்ணியில கரைஞ்சு வந்துருச்சு. கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததா கடாயில தேங்காய் அளந்தோல்ல 250 ml கப் அந்த கப்பால 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இது போல நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணீர் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பச்சரிசி விழுத இதுல சேர்த்துட்டு கேஸ் தீய மிதமா வச்சுட்டு கைவிடாம 1 நிமிஷத்துக்கு மட்டும் முதல்ல கலந்து விடுங்க. கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா இது கிட்டத்தட்ட பால் போல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறி வரும். அதுக்கப்புறமா கேஸோட தீய மீடியமா மாத்திட்டு மேற்கொண்டு கைவிடாம 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே வந்தோம்னா இந்த கலவை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிப்பட்டு வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இது நல்லா கொதிச்சுட்டு இந்த மாதிரி மேல தெரிச்சு வரவும் ஆரம்பிக்கும். சோ கேஸ் தீய மீடியமா வச்சுட்டு இது போல கலந்து விடுங்க. ஹைல வச்சுட்டு கலந்து விட்டீங்கன்னா இது தெரிச்சு கையில படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இது போல கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி தயாரா வச்சிருந்த வெள்ளை தண்ணி கரைசலை வடிகட்டியை பயன்படுத்திட்டு இதை முழுசையுமே இதுல வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஃப்ளேமை ஹைல மாத்திட்டு சரசரன்னு கைவிடாம 2-3 நிமிஷத்துக்கு இந்த பாயாசத்தை கலந்து விடுங்க. பாயாசம் மேற்கொண்டு நல்ல கொதி வந்து அதுல இருந்து கமகமன்னு நல்ல மனமும் வர ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த சமயத்துல பாயாசத்தோட கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கும். இப்போ கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இதுல இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா பாயாசம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இது போல திக்கா கொஞ்சம் கட்டிப்பட்டு இருக்கும். சோ அரை கப் அளவுக்கு திக்கா காய்ச்சி ஆற வச்ச பாலை இதுல சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, பால் சேர்த்ததுக்கு அப்புறமா பாயாசத்தோட கன்சிஸ்டன்சி நல்லா தளதலன்னு மாறி வந்துருச்சு. இதுல பால் சேர்க்கறதுனால பாயாசம் மேற்கொண்டு நல்ல மணமாவும் சுவையாவும் இருக்கும். இப்போ பாயாசத்துக்கு வேண்டிய தாளிப்பை சேர்த்துடலாம். தாளிப்புக்காக சின்ன தடுக்கா பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா அதுல முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா பொன்னிறமா வர்ற அளவுக்கு வறுத்துட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க பாயாசத்துல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாயாசத்தோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாயாசம் ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலா இருந்ததுன்னா இதுல கொஞ்சமா வெதுவெதுப்பான சுடுதண்ணீரோ அப்படி இல்லாட்டா திக்கா காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தா கூட தாராளமா மேற்கொண்டு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டா இதுல ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஃபைனலா நல்ல மணமான சுவையான அரிசி தேங்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இதை சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசி தேங்காய் பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.